நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் அடுத்த கரிகலவாக்கம் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகையை தகர்த்தெறியப்பட்டு தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு விற்பனை செய்து வருவதை தடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார். கரிக்கலவாக்கம் பஞ்சாயத்து திருவள்ளூர் ஒன்றியத்திலேருந்து பேசுகிறோம். அரசாங்கத்தினுடைய 2 ஏக்கர் 65 சென்ட்டு அரசாங்க தோப்பு புறம்போக்கு அதை அரசு கையகப்படுத்தி ஏழை மக்களுக்கு வீட்டு மனை தரணுன்றதுக்காக தான் அவர்கள் கையகப்படுத்தி அரசாங்க பெயர் பலகை வச்சு அந்த இடத்த அரசு ஆக்கிரமிப்பு செஞ்சுது. அரசு கையகப்படுத்துச்சு. ஆனால் அந்த இடத்த ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கலையரசன் சொல்கிறவரும் வெங்கடேசன் சொல்லி பஞ்சாயத்து தலைவருடைய கணவர், அவர் துணைத் தலைவர் தியாகன்றவர், அவன் மனைவியும் பஞ்சாயத்து தலைவருடைய கணவர் தான் தியாகன்றவர். இவங்க 3 பேரும் சேர்ந்து சுமார் சென்ட்டு 15,000 ரூபாய்ன்ற அளவுக்கு 60 லட்சம் ரூபாய்க்கு அந்த இடத்த விற்பனை செஞ்சிட்டாங்க. ஆனால் அதை கலெக்டராண்ட முறையிட்டோம். கலெக்டராண்ட சுமார் ஒரு 20-25 நாளாக முறையிடுறோம். டிஆர்ஓ அவங்க உடனடியாக நாங்கள் அதை எரெக்ஷன் பண்ணுறோம், அதுமாரி நடவடிக்கை எடுத்து பண்ணுறோம். நாங்கள் அது சம்மந்தமாக கலெக்டர் இவராண்டியம் தொகுதி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி ஆண்டியும் போயிருந்தோம். அவரும் அவங்கள கூப்பிட்டு ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் பிரித்து போடு, எல்லாருக்கும் ஏழைகளுக்கெல்லாம் ஆளுக்கு 2 சென்ட் தரலாம் அப்படின்னு சொன்னார். அவர் எந்த பேச்சையும் யாரும் உதாசனப்படுத்திட்டு அவர்கள் சுமார் 60 லட்சத்தை கையகப்படுத்துனது இல்லாமல் அவர்கள் அந்த இடத்துல மேற்கொண்டு யாரும் வீடு ஆக்கிரமிப்புக்கு போகாமல் அவர்களே அதை இன்றைக்கு பிளாட் போட்டு விற்று அரசாங்கத்தை ஏமாத்ததும் இல்லாமல் இந்த ஒரு கிரிமினல் நடவடிக்கைகள் நடக்கிறார். எனவே அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும். அந்த கலையரசன்றவர் ஏற்கனவே துணைத் தலைவராக இருந்தவர். அவர் 24 லட்சம் ரூபா கையாடல் பண்ணி வழக்கு இருக்குது. இதெல்லாம் கூட அவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கிறதுனால இன்றைக்கி அரசுடைய அறிவிப்பு பலகையை தூக்கி அடிச்சுட்டு இன்றைக்கி அரசு சொத்தை அபகரித்து சுமார் 60 லட்சம் கையகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஊரை சின்னாபனமாக்கி வச்சுன்னு இருக்காங்க. இதன் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.